இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது உண்மைதான். இந்த பாருங்க, இந்த ரிப்போர்ட்ல நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு தான் இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் செக் பண்ணி பாருங்க. பாக்குறேன், பார்த்துட்டு வந்து பேசிக்கிறேன். இவளே இப்ப தான் வாயால எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிட்டா. இதுக்கப்புறமாவது சுப்பு நல்லவங்கிறத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறது தான் நல்லது. சுப்புவை நாங்க அனாவசியமா சந்தேகப்பட்டு அவன் மனசை நாங்க ரொம்பவே காயப்படுத்திட்டோம் காயத்ரி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். வழக்கா பணிக்கு இவ மாட்டிக்கிட்டு சுப்பு மேல பழிய போட்டதும் நான் இவ்வளவு அவசர அவசரமா உள்ள கூட்டிட்டு வந்து அவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிருக்க கூடாது. இவளை அப்பவே இன்னும் நல்லா விசாரிச்சிருக்கணும். அப்படி பண்ணாம அவசரப்பட்டது என்னோட முட்டாள்தனம் தான். இப்போ சுப்பு என்னாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ இதுக்காக என்ன நிச்சயம் மன்னிக்க மாட்டா. அப்படி சொல்லாதீங்க அண்ணி. சுப்புவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நிச்சயமா உங்களை மன்னிச்சிருவா. ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. உன்னை மன்னிச்சு விட்டா உடனே திருந்தி நல்லவள் ஆயிடுவே நீ. மறுபடியும் ஏமன் கொடுக்கிற பணத்துக்கும் ஆசைப்பட்டு இன்னொரு ஏமாந்த குடும்பத்தை நாசமாக்க தான் போற. இல்லைங்க ஐயா, உண்மையிலே நான் திருந்திட்டேங்க ஐயா. நீ திருந்தினது உண்மைன்னா பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு உன் மனசு சொல்லும். என்ன வீர இவகிட்ட போய் நீதி போதனை நியாயம் பேசிட்டு இவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் போய் கழுதுன்னு கஷ்டப்பட்டா தான் இவெல்லாம் திருந்துவா. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் ஒப்படைப்போம். எடுத்துட்டு வா. சரி சூர்யா, நாங்கள் போயிட்டு வந்துடும். போயிடுறோம் சார். ஏய் வா. வரேம்மா, வரேன் சூர்யா. சரி வரேங்க. வாங்க. அப்பா, இவளுக்கு சட்டப்படி தண்டனை கிடைச்சிரும். ஆனா இவளை அனுப்பி வச்ச அந்த சபாபதி ஜெயிலுக்குள்ள சந்தோஷமா தானே இருப்பான். அவனை நம்ம என்னப்பா பண்ண போறோம்? அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க போறோம்? சரி போலாமா? எங்க வா சொல்றேன். இது வந்துரு காயத்ரி. சூர்யா, கங்க்ராச்சுலேஷன். கையை கொடுங்க. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. டாக்டர், கன்ஃபார்மா நான் கர்ப்பமா இருக்கேனா? இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்ல, அது வந்து புரியுது புரியுது. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீங்க பேபின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் கன்ஃபார்மான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ரிப்போர்ட்டை பாருங்க, தெளிவா இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா பார்த்துட்டு தான் போவோம்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்களாமே அப்பனும் அவனும். என்னடா வேணும் உங்களுக்கு? டேய் நிறுத்துறா. நீ குடுக்கறத நாங்க வாங்கிட்டு போக வரல. நாங்க குடுக்கறதையும் என்ன செய்ய போறோங்கிறதையும் சொல்லிட்டு போகத்தான் வந்தோம். யோ பெரிய மனுஷா, எங்களுக்கு என்னையா கிடைக்க போகுது? என்னவோ பெருசா சொற்பொழி வாட்டுற. ஏய், யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஜாக்கிரதை. ஏய் ஒடிப்பாயில, நீ யாரா என் பையன்கிட்ட பேசுறதுக்கு? வெளியில இருக்கோன்ற திமிர்ல பேசுறியா? வெளியில இருந்துகிட்டு நீ சாதிக்க முடியாதத இந்த 4 சோத்துக்குள்ள இருந்துகிட்டு நான் சாதிச்சு காட்டுவேன். நான் தூசிய ஊதுற மாதிரி சாதாரணமா ஊதிட்டு போயிடுவேன். பாக்குறியா? ஹேய், நீ வேடிக்கை காமிச்சு நாங்க பார்த்துட்டு இருந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நாங்க வேடிக்கை காமிக்கிறோம்.
அதை நீ மூடிக்கிட்டு மட்டும் பாரு. உள்ள இருந்துகிட்டு உன்னால அப்படி என்ன பெருசா சாதிக்க முடியும்? மிஞ்சி போனா 4 ரவுடிங்களை அனுப்புவ. அப்படி இல்லனா காசுக்கு ஆசைப்படுற பொம்பளைய ஜூஸ்ல விஷத்தை கலக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்ப. இதை தவிர உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இத பார், நீ பண்றதுக்கு பேரு சாதனை கிடையாது, சாக்கடை. தெரிஞ்சுக்க. இத நினைச்சு நீ பெருமைப்படாத. ஏய் கிளம்புடா, இல்ல நீயும் உங்க அப்பனும் உயிரோட கிளம்ப மாட்டீங்க. டேய் நிறுத்துறா. உங்கள மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணிட்டு உள்ள வரல. நாங்க கண்டிப்பா உயிரோட தான் இருக்க போறோம். ஆனா உங்க கதை அப்படி கிடையாது. செல திருட்டுல ஆரம்பிச்சு ஐபிசில இருக்கிற அத்தனை செக்ஷன்லயும் உங்களை உள்ள தள்ளுற அளவுக்கு ஏகப்பட்ட குற்றம் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே வாழ்நாள் பூரா நீங்க ஜெயில தாண்டா இருக்கணும். இதுல காயத்ரிக்கு விஷம் வச்சதுல ஆரம்பிச்சு உங்க தலைக்கு இப்படி நீங்களே கொல்லி வச்சுக்கிட்டீங்களடா. என்னங்கடா இப்படி திரு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அமுச்சு வச்சீங்களா ஒரு பொம்பளைய காயத்ரிக்கு ஜூஸ்ல விஷம் கொடுக்க சொல்லி? அவ அழகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க 2 பேரையும் அழகா அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டா. நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. போற போக்க பார்த்தா இந்த ஜென்மம் இல்ல, அடுத்த ஜென்மத்திலயும் நீங்க 2 பேரும் இதே மாதிரி கம்மி எண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். யாருக்கு கிடைக்க இந்த மாதிரி ஒரு பாக்கியம்? கொடுத்து வச்ச ஆளுங்கடா நீங்க. என்னடா பூச்சாண்டித்தனம் காட்டுறியா? ஏய், நான் எதுக்குடா உனக்கு பூச்சாண்டித்தனம் காமிக்கணும்? நாளைக்கு கோர்ட்ல காமிப்பார்ல ஜட்ஜு, அதுதான்டா பூச்சாண்டித்தனம். ஏய் ஏய், ஓவரா கத்தாதடா. இது ஜெயிலு. கொஞ்சம் டிசிப்ளினா இருக்க கத்துக்க. இல்ல நீ ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி உன்னை இன்னும் 2 வருஷத்துக்கு உள்ள தள்ளுவாங்க. ஜாக்கிரதை. வாங்கப்பா. டேய் சபாபதி, இனிமே கனவுல கூட நீ என் குடும்பத்தை பகைக்கணும்னு நினைக்க கூடாது. அமைதியா இருக்கணும். வரட்டுமா? வாடா. என்னங்க ஒன்னும் புரியலங்க. அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ, டாக்டர் என்ன சொல்ல போறாங்கன்னு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி நீங்க தைரியமா. காயத்ரி, சுப்பு கண்ணு முடிச்சிட்டாளா? டாக்டர் என்ன சொன்னாங்க? சுப்பு இன்னும் கண்ணு முழிக்கல சூர்யா. காயத்ரி, நீ கவலைப்படாதமா. சுப்பு கண்டிப்பா கண்ணு முடிச்சிருவா. நீ தைரியமா இருமா. இல்ல சம்பந்தி, சுப்பு 24 மணி நேரத்துல கண் முடிக்கலனா அவன் உயிர் பொழிக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மாப்பிள்ள, எங்க சுப்பு எங்களுக்கு உயிரோட வேணும். அவன் இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. ஐயோ அண்ணா, எதுவும் ஆகாது சுப்புவுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்மொழிப்பா பாருங்க. எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா பாருங்க. இது நிச்சயம் நடக்கும். அப்படி நடக்கலனா இத்தனை கோவிலும் சாமியும் எதுக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. சுப்பு நிச்சயமா உயிர் பொழைச்சுப்பா. கடவுள் அவளை கண் திறக்க வைப்பாருண்ணா. நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு நம்பிக்கையோட இருங்க. மேடம், சுப்பு கண் முழிச்சிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. எனக்கு வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போடா. சுப்பு சுப்பு சுப்பு, என்னடி இப்படி பண்ணிட்ட? ஏன் சுப்பு இப்படி பண்ண? சுப்பு, எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ண? காயத்ரி, சத்தியமான விஷயம் கலக்கல காயத்ரி. என்ன நம்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் மறந்துரு சுப்பு. சூர்யா,
சத்தியமான விஷம் கலக்கல சூர்யா. தெரியும் சுப்பு. சபாபதி தான் அந்த பொம்பளை அமிச்சு ஜூஸ்ல விஷத்தை கலக்க சொன்னான். அது மட்டும் இல்லாம ராமையப்பாவும் வீராவும் அந்த பொம்பளையை தேடி கண்டுபிடிச்சு இப்ப போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த பொம்பளை கூட அவ வாயால வாக்குமூலம் கொடுத்துட்டா. நானும் அப்பாவும் சபாபதியும் சேகரையும் பார்த்து ஒரு மிரட்டிட்டு வந்துட்டோம். என்ன மன்னிச்சிடு சுப்பு. எல்லாரோட சேர்ந்து நானும் சந்தேகப்பட்டுட்டேன். ஐயோ சூர்யா ப்ளீஸ், நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. எல்லாருக்கும் நான் தான் நன்றி சொல்லணும், இந்த அளவுக்கு என் மேல நீங்க நம்பிக்கை வச்சதுக்கு. சுப்பு, இதுல ஆரம்பத்துல இருந்தே உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தது நம்ம காயத்ரி மட்டும்தாம்மா. ஆமா சுப்பு, சபாபதி தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும்னு ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணதும் காயத்ரி தான். காயத்ரி தேங்க்ஸ் காயத்ரி, ரொம்ப தேங்க்ஸ். இப்படிலாம் பேசாத ப்ளீஸ். எனக்கு எல்லாமே என் காயத்ரி தான் சூர்யா. காயத்ரி, உன்னையும் சூர்யாவையும் சேர்க்கறதுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்னல, இப்ப நம்புறியா? அது பொய்யில்லைன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? நான் இப்போ இல்லடி, எப்ப இருந்தோ உன்னை நம்புறேன். இப்படிலாம் பேசாத. மலையழகு ஆதாரமா உள்ளவர இந்த ஊரு உலகமே செழிச்சு வாழ இல்ல குற. பச்சை செடி கொடிக பழகி பேசி அள்ளி தர நாங்க கைய ஏந்தி தான் பொழைக்க மாட்டோம் போகும் வர. என்னம்மா சுப்லட்சுமி, எல்லாரையும் ஒரேடியா இப்படி பயமுறுத்திட்டியே. இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? இல்ல டாக்டர், வாழ்க்கையில சில விஷயங்களை உயிரை கொடுத்து தான் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. நோ 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 நோ, சித்தாந்தம் கூடாது. வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுதான் நிரூபிக்கணும். டாக்டர், இனிமே சுபுக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? இல்லம்மா, இவங்க சாப்பிட்டது ஹெவி பாய்சனா இருந்தாலும் நீங்க உடனே அட்மிட் பண்ணதாலையும் உங்களோட பிரார்த்தனையாலையும் இவங்களை சீக்கிரமே பொழைக்க வச்சிடுச்சு. இவங்களுக்கு இனிமே எந்த ஆபத்தும் வராது. நிறைய ஃப்ரூட்ஸ், சத்தான ஆகாரம்னு எல்லாத்தையும் கொடுங்க. சரிங்க டாக்டர். சுப்லட்சுமி, உன்னை ரொம்ப நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு டார்ச்சர் பண்ண போறதில்ல. நாளைக்கே நீ வீட்டுக்கு போயிடலாம். நிஜமாவா டாக்டர்? ஆமாமா, நாளைக்கே இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ so much. இப்போ என்னப்பா பண்றது? ஆமா, திட்டம் போடுறப்ப மட்டும் பெரிய புத்திசாலி மாதிரி திட்டம் போட்ட. இப்ப எல்லாம் கேட்டு குட்டிச்சவரானதுக்கு அப்புறம் என்ன பண்றது என்னைய கேக்குறியா? என்னப்பா இது? பிளானை கேட்ட அன்னைக்கு ஆகா ஓகோன்னு என்ன பாராட்டின, இப்ப அப்படியே மாத்தி பேசுறியே. டேய், நான் தான் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன். சாமி அனுப்புறாள் நல்ல வேலைக்காரியா, காரியத்தை கச்சிதமா முடிப்பாளான்னு கேட்டேன். நீ தான் அவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ண. இப்ப அவ என்னடான்னா தான் மாட்டினதோட இல்லாம நம்மளையும் வசமா மாட்டி விட்டுட்டான். அதை விடுங்கப்பா, நடக்க வேண்டியதை பார்ப்போம். சரி, நம்ம வக்கீல்கிட்ட பேசுனீங்கல்ல, அந்த ஆள் என்ன சொன்னாரு? சாமி அனுப்புனால அந்த பொம்பளை அவ போலீஸ்ல நமக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா வாக்குமூலம் கொடுத்துருக்கானா. அதனால நமக்கு இன்னும் கடுமையான தண்டனை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா. அப்பா, இப்படி எல்லாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நம்ம வாழ்க்கை பூரா இந்த 4 செவுத்துக்குள்ளன்னு தான் நினைக்கிறேன். சட்டம் நம்மளை சும்மா விடாதுப்பா. சட்டத்தை விட இந்த சபாபதி ரொம்ப பெரியவன். அதனால தான் சொல்றேன், சட்டமோ வட்டமோ ஏதாலையும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா, என்னென்னமோ சொல்ற, ஆனா எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் சொல்றதை மட்டும் கேளு, நம்பிக்கை உனக்கு தானா வரும்.
பாசிட்டிவ்னு போட்டிருக்கேன். ஷீலையும் பாசிட்டிவ்னு போட்டிருக்கேன். ஐயோ, இதுல மட்டும் நெகட்டிவ்னு போட போறோம். பாசிட்டிவ்னு போட்டிருக்கேன். ஆனா என்ன பண்ணுவேன்? கடவுளே, கன்ஃபார்ம் கர்ப்பம் தான். ஐயோ, இது எப்படி ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ துர்கா, என்னடா இன்னும் நீ தூங்கவே இல்லையா? தூங்கிருப்பான்ல நினைச்சேன். ஆமா, இது என்ன பெட்டு பூரா பேப்பரை விரிச்சு வச்சிருக்க? எல்லாம் என் கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். என்ன கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்? நான் கர்ப்பமா இருக்கேன்ற கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லும். செல்லும் இல்லைன்னா அவ்வளவுதான். ஒவ்வொரு ரிப்போர்ட்லயும் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு பொட்டை அடிச்ச மாதிரி போட்டிருக்கு. அதை பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. இதுல பத்திக்கிட்டு எரியறதுக்கு என்னடி இருக்கு? என்னைக்கோ ஒரு நாள் பேச்சு பராக்கல நீ கோவப்படும் போது அழகா இருக்கு அப்படின்னு நான் சொன்னாலும் சொன்னேன். அதுக்குன்னு தொட்டத்துக்கெல்லாம் பொசுக்கு பொசுன்னு கோவப்பட்டா நல்லாவாடி இருக்கு. இங்க பாரு, விளையாடாத. இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு? இதுல எல்லாத்துலயும் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்கே, அதுக்கு. ஓ, பாசிட்டிவ்க்கா? அதுக்கு என்ன அர்த்தம்னா தமிழ்லயா கேக்குற? நேர்மறை. இரு, நான் டிக்ஷனரியை பார்த்தே சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். என்ன வச்சு என்ன காமெடி பண்றியா? இதுல இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். நீ காமெடி பண்றியா இல்ல நான் காமெடி பண்றேனா? ஏண்டி, கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு கன்சீவ் டெஸ்ட் போய் எடுத்தா அது பாசிட்டிவ்னு ஒரு அமனி +2 ஃபெயில்னா வரும். நான் கர்ப்பம் இல்ல. நீ கர்ப்பம் இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். அப்ப இன்னைய வரைக்கும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருந்தியா? அதுக்கு என்னடி அர்த்தம்? அது என்னோட சாமர்த்தியம். புத்திசாலித்தனமா ஒரு பொய்ய சொல்லி ஏன் இஷ்டத்துக்கு உங்க எல்லாரையும் ஓட விட்டேன். ஏண்டி, உனக்கு மட்டும் தான் புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் எல்லாமே தெரியுமா? மற்றவங்களாம் அந்த புத்தியை கைட்டு வச்சுட்டா சுத்திட்டு இருக்காங்க. உன் புத்திசாலித்தனம் ஒரு பொய்ய சொல்ல வச்சதுன்னா என் புத்திசாலித்தனம் அந்த பொய்யை உண்மையாக்க வச்சுது. நீ நீ என்ன சொல்ற? நீ கர்ப்பமா இருக்குன்னு பொய் சொன்னேன். நான் நிஜமாவே உன்னை கர்ப்பமாக்கி விட்டேன். என்னடா பண்ண? என்னடா பண்ண? சொல்லுடா. பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? நீ என்கிட்ட சொல்லக்கூடாத ஒரு பொய்யை சொன்னேன், நான் உங்ககிட்ட செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சேன். ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு போ. ஏய், என்கிட்ட போய் சொன்ன. நீ நம்ப வச்சு என்ன கழுத்து எடுத்துட்ட. யூ ஆர் a cheat. அர்ச்சி, ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணிட்டு போற. இந்த வாட்டி நீ நிஜமாவே கர்ப்பமா இருக்க. ஆனா என் விரல் நுனி கூட உன் மேல படல, அதுதான் உண்மை. இத நம்புறதுக்கு என்ன முட்டாள் நினைச்சியா? ஆமா, முட்டாள் தான். அதுல என்ன சந்தேகம்? பார்க்க மாடர்னா இருந்தாலும் நீ ஒரு பெரிய சைஸ் 0D. ஆர்டிஃபிஷியலா கர்ப்பம் ஆகிறதுக்கு 1000 மெத்தட் வந்துருச்சு. அதெல்லாம் உனக்கு தெரியாது? செயற்கை முறை கருத்தரிப்பு கேள்விப்பட்டதே இல்லையா? செயற்கை கருத்தரிப்பா? நான் அன்னைக்கு பரிசு தரேன்னு சொல்லி சென்னை கூட்டிட்டு போனேனே, அதுதான் நான் கொடுத்த பரிசு. ரெஸ்டாரண்ட்ல நீ குடிச்சிய ஜூஸ். சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் அப்படி இப்படின்னு பெருசா டயலாக் விட்டியே, அதெல்லாம் போய் தானா? இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலையை பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசினியே, நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்டா. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனா அன்னைக்கு நான் கூட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அதே தான் இன்னைக்கும் சொல்றேன். நம்ம சந்தோஷமா வாழலாம் துர்கா. அதுக்கான தொடக்கம் தான் உன் வயிற்றுல வளர குழந்தை. புரிஞ்சு?
நான் அன்னைக்கு சொன்னதாண்டா இன்னைக்கு சொல்றேன். நமக்குள்ள பாசம் பந்தம் காதல் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. தெரியாம நீ ஒரு ஆட்டம் ஆடிட்டல, தெரிஞ்சு இந்த துர்கா ஆட போற ருத்ர தாண்டவத்தை நீ பார்க்க தாண்டா போற. ஆடு ஆடு, நல்லா ஆடு. நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், உட்காந்து ஜாலியா பாக்குறேன். பாட்டு நான் வேணா பாட்டுமா? இந்த பாட்டு ஓகேவா? காது கொடுத்து கேட்டேன் அங்கு குவா குவா சப்தம். ஒருவேளை நல்ல குத்து சாங்கா எதிர்பார்த்துட்டு போலோ. நமக்கு தெரிஞ்சதை தானே பாட முடியும். ஏசாம கோடாங்கி முட்டுக்க போலன்ன பொழுதும் உழுக்குறியே. இந்த சீம முச்சுடும் நிறைஞ்சி நின்னாலும் சிரிச்சே நீ என்ன குள்ளுறிய.